தினந்தோறும் தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா செல்வதற்காக ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டார். அமெரிக்க புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது என்று பதிலளித்துள்ளார். அமெரிக்கா பயணம் நிச்சயம் வெற்றிகரமாக அமையும் என்று விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். சமக்ரா சிஷா அபியான் நிதியை தமிழகத்திற்கு வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கும் கல்வி விரோத நடவடிக்கைக்கு எதிராக வலிமையான ஜனநாயக இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என AISCECயின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் தருண்காந்தி நஸ்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு 2023-24 நிதியாண்டில் 13.7 விழுக்காடு வளர்ச்சியுடன் நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக நீடிக்கிறது என ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கல்வியை ஒழிக்கவே புதிய கல்விக் கொள்கை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை குறித்து மதிமுக பிரமுகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மகாராஷ்டிரா பள்ளி விடுதிகளில் பேனிக் பட்டன்களை நிறுவ மாநில அரசு பரிசீலனை செய்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மறுவிசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். விஜய் கட்சி குறித்து தேர்தல் ஆணையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி புகார் மனு அளித்துள்ளது. சங்க கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று GK வாசன் தெரிவித்துள்ளார். பிருத்திவிராஜ் படப்பிடிப்பு தளத்தில் 16 வயது சிறுமி தாய்க்கு 2 வாரங்களாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். கடவுள் இருக்காரா இல்லையா என்று அமெரிக்க பள்ளியில் கேட்கப்பட்ட கேள்வியால் சர்ச்சை எழும்பியுள்ளது. கன்னட திரையுலகில் பிரபல நடிகராக இருப்பவர் தர்ஷன். இவர் சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகாசாமியை கொலை செய்ததாக பெங்களூரு காமாட்சிபாளையா போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சொகுசு வசதிகள் அனுபவித்து வந்த நடிகர் தர்ஷன் வேறு சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சினிமாவை மிஞ்சிய விபத்து ஏற்பட்டுள்ளது. புது பென்ஸ் கார்கள் மொத்தமும் காலி. விலை இத்தனை கோடிகளா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அண்மையில் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி உக்ரைன் சென்றார். அங்கு உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் மோடி சந்தித்தார். தேசிய பாதுகாப்பு படைக்கு புதிய தலைவர் நியமனம் காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. அலையாத்திக்காட்டில் தமிழ் வாழ்க எழுத்து வடிவில் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி SP வருண்குமார் குறித்து அவதூறு. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சூரிய சக்தி காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு புதிய சாதனை படைத்துள்ளது. உருவத்தில் சிறிதாக இருப்பது குறையல்ல. பாராலிம்பிக் போட்டிக்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டின் நித்யஸ்ரீ தங்கம் வெல்வாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ICC தலைவர் ஜெய்ஷாவுக்கு ஹர்திக் பாண்டியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஸ்பெயின் அணி புதிய உலக சாதனை படைத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,552 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,694 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.